வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கான நீதி தொடர்பில் ஸ்ரீநேசன் ஆதங்கம். அதிரடியாக கைது செய்யப்பட்ட துபாய் சுத்தா. பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டிருந்தால் உடன் அறிவிக்கவும் முக்கிய அறிவுறுத்தல். தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட 14 வயது சிறுமி. 2 மௌலவிகள் கைது. அரசியலில் நுழைகிறார் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். மட்டக்களப்பில் ஷாட்கன் துப்பாக்கியுடன் விவசாயி ஒருவர் கைது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்தது. நெதன்யாகு அவசர உத்தரவு. எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டுக்கு ஆபத்து. வெளியான எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டுப்பற்றாளர் நடேசனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் வைத்து சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒற்றையாட்சி பொறிமுறை, பௌத்த மேலாதிக்க அதிகாரத்தை செலுத்துகின்ற வழிமுறை என்பன தமிழ் மொழியாளர்களை 2ஆம் தர பிரதிகளாக அவர்கள் பார்க்கின்றார்கள். 2ஆம் தர பிரதிகளாக நாங்கள் இருக்கின்ற வரைக்கும், நாங்கள் சம அந்தஸ்து பெறாத வரைக்கும் நமக்கான நீதி கிடைப்பது என்பது கடினமாக இருக்கின்றது. ஒற்றையாட்சி பொறிமுறை அல்லது உள்நாட்டு ஒருமுறை பௌத்த மேலாதிக கட்டமைப்பு என்பன நிச்சயமாக எனக்கு நீதியை தராது. அது பக்க சார்பானதாகத்தான் செயற்படும். கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதற்காக அந்த கருத்துக்களை நாங்கள் முடக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. அந்த கருத்து வெளியிடும் சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூண் எனவும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் சுரேஷ் சாலை என்பவர் தொடர்பான விவரத்தை மிக அழகாக துல்லியமாக ஆசாத் மௌலானா வழங்கியுள்ளார். இந்த விடயங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற போது உண்மைகள் இப்போது உறக்கத்தை விட்டு கொஞ்சம் வெளிவருகின்ற தன்மை காணப்படுகின்றது என்றார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வடிவேல் சக்திவேல், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டு வந்த சுத்தா என்ற ரன்தடிகே நிஷாங்க பிரியதர்சன என்பவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவினர் இன்று கடுவலை பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இவர் சுற்றுலா விசாவை பயன்படுத்தி இலங்கையர்களை துபாய் மற்றும் மோல்டோவா நாடுகளுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. துபாயில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுத் தரவில்லை என கிரியுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய நிலையில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கடுவலை பகுதியில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிகாரி கைது செய்ய சென்றபோது விசாரணை அதிகாரிகளை தவிர்த்து தனது தனிப்பட்ட காரில் தப்பியோட முயன்ற போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா விசா மூலம் துபாய்க்கு வேலைக்காக ஆட்களை அனுப்பி வைக்கும் முக்கிய கடத்தல் மோசடியை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளை குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி எவரையும் வெளிநாட்டு வேலைகளுக்கு பணியமர்த்துவது சட்டவிரோதமானது. எனவே நீங்களோ அல்லது உங்களது உறவினர்களோ வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நபரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருந்தால் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் 0112882229 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அம்பாறையில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏரகம பகுதியைச் சேர்ந்த மௌலவியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமியொருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சந்தேக நபரான மௌலவி தப்பிச் சென்ற நிலையில் பின்னர் சட்டத்தரணியொருவரினூடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் ஜூன் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மற்றொரு 21 வயதுடைய மௌலவியும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏரகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா அரசியலில் நுழையப் போவதாக சமூக ஊடகங்களில் செய்திகளும் பதிவுகளும் பரவி வருகின்றன. ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில்
அரசியலில் நுழைய தயாராக இருப்பதாக அந்த செய்திகளும் பதிவுகளும் குறிப்பிடுகின்றன. அதன்படி எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வடமத்திய மாகாண சபையில் வேட்பாளராக போட்டியிட அவர் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்திகளும் பதிவுகளும் குறிப்பிடுகின்றன. மேலும் வடமத்திய மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் இராணுவ தளபதி போட்டியிடுவார் என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது. எனினும் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிடம் கொழும்பு ஊடகம் ஒன்று விசாரித்த போது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளும் பதிவுகளும் பொய்யானவை என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் சுபன் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் 3/6/2026 தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடலில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த கப்பலானது பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து சேவையானது இடைநிறுத்தப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த கப்பல் போக்குவரத்தானது எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் கப்பல் சேவை வழமை போல் செவ்வாய் தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே www.sailsubam.com என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதனூடாகவோ அல்லது 0112224647 மற்றும் 0117642117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் ஷோட்கன் ரக துப்பாக்கியொன்றுடன் விவசாயி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பங்குடாவளியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கரடியனாறு காவல் பிரிவில் உள்ள வேப்புப்பட்டுவான் பயல் பிரதேசத்தில் நிலக்கடலை பயிர் செய்கையில் ஈடுபட்டு வரும் பகுதியில் உள்நாட்டு தயாரிப்பான ஷோட்கன் ரக துப்பாக்கி ஒன்று சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கரடியனாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரி PP பத்துமகுமார தலைமையிலான காவல்துறை குழுவினர் துப்பாக்கியை மீட்டதுடன் 27 வயதுடைய விவசாயி ஒருவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுத குழுவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் தரைவழி இராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துமாறும் அந்நாட்டின் உள்பகுதிகளை நோக்கி முன்னேறுமாறும் இஸ்ரேலிய படைகளுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 6 வாரங்களுக்கு முன்னர் இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த அதிரடி தாக்குதல் உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்த தொடங்கியதைத் தொடர்ந்து இந்த போர் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி ஊடுருவல்களால் லெபனானில் இதுவரை 3370க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 24 படையினரும் 4 பிரதானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானில் சுமார் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர்த்துள்ளனர். அதேபோல் இஸ்ரேலின் வடக்கு பகுதியிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்த்துள்ளனர். லெபனானில் அதிகரித்து வரும் இந்த மிக மோசமான வன்முறை சூழல் குறித்து விவாதிப்பதற்காக இன்று திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு பிரான்ஸ் உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுத்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்றுவதே தங்களது நோக்கம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள மிக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 900 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஃபோர்ட் கோட்டையையும் அதன் மலைத்தொடரையும் இஸ்ரேலிய படைகள் அதிரடியாக கைப்பற்றியுள்ளன. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். இலங்கையை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனினும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை. வருங்காலத்தில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடையும் பட்சத்தில் அதன் முழுமையான பயனை தங்கு தடையின்றி நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கான நீதி தொடர்பில் ஸ்ரீநேசன் ஆதங்கம். அதிரடியாக கைது செய்யப்பட்ட துபாய் சுத்தா.
பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டிருந்தால் உடன் அறிவிக்கவும் முக்கிய அறிவுறுத்தல். தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட 14 வயது சிறுமி, 2 மௌலவிகள் கைது. அரசியலில் நுழைகிறார் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். மட்டக்களப்பில் ஷாட்கன் துப்பாக்கியுடன் விவசாயி ஒருவர் கைது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்தது. நெதன்யாகு அவசர உத்தரவு. எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டுக்கு ஆபத்து, வெளியான எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.